திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தில் 75வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தில் 75வது குடியரசு தின விழா திருச்செந்தூர் பத்திரிகையாளர்கள் பேருந்து நிலையம் முன்பு கருப்பு பேட்ஜ் அணிந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டம். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்களை கோவிலுக்குள் விடாததால் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தில் 75வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தில் 75வது குடியரசு தின விழா நகர்மன்ற தலைவர் சிவா ஆனந்தி மகாத்மா காந்தி சிலை, பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இதில் துணைத் தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்கள், பணியாளர்கள், திருச்செந்தூர் நகராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருச்செந்தூர் நகராட்சி பகுதியில் 75வது குடியரசு தின விழா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்தியா கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி குடியரசானது. இந்த நாளை ஆண்டுதோறும் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் திருச்செந்தூர் அருகே உள்ள குமராபுரத்தில் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஊர் தலைவர் கோட்டீஸ்வரன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவர் பாபநாசம் கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளிடம் தேசியம் சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். Republic Day is celebrated on 26th of January every year. On this day in 1950, the Constitution of India came into force, which means government must give us all rights to choose government freedom, duties and responsibility towards India in good manner. Now India is democracy, free country where all people can do anything which they like. We proud to be an Indian. திருச்செந்தூர் பத்திரிகையாளர்கள் பேருந்து நிலையம் முன்பு கருப்பு பேட்ஜ் அணிந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபுவை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டினர். இதனால் அவருக்கு தலை, கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த அவருக்கு கோவை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல் நடந்தது. இந்நிலையில் கொடூரமாக வெட்டிய மர்ம நபர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரியும், காயமடைந்த செய்தியாளர் நேசப்பிரபுக்கான முழு சிகிச்சை செலவை அரசே ஏற்றிட வலியுறுத்தியும், கொலைவெறி தாக்குதலுக்கு முன்னதாகவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்பட்ட காமநாயக்கன் பாளையம் காவல் நிலைய காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்திட கோரியும், பத்திரிகையாளர் பாதுகாப்பிற்கு தனி சட்டம் இயற்ற கோரியும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டார செய்தியாளர்கள் சங்கம், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களின் மீது அலட்சியம் காட்டும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செய்தியாளர்கள் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் செய்தியாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருச்செந்தூரில் 75வது குடியரசு தின விழா அனைத்து கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் 75வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அறிவுறுத்தலின்படி மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆலோசனைப்படியும் திருச்செந்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான நகராட்சி துணைத் தலைவர் ரமேஷ் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் பால் சுடலை மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருச்செந்தூர் நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக காங்கிரஸ் 75வது குடியரசு தின விழா, இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தின விழா,
திருச்செந்தூர் நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மகாத்மா காந்தி சிலைக்கு துணைத் தலைவர் விஸ்வம் பண்ணையார் மாலை அணிவித்தார். பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ்.கே. சந்திரசேகர் மாலை அணிவித்து காங்கிரஸ் கொடியேற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் முருகேந்திரன், தியாகிகள் வாரிசு ஆனந்த வீரராயன், மன்ற தலைவர் விநாயகம், திருச்செந்தூர் நகர் மன்ற உறுப்பினர் கிருஷ்ணவேணி, மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் செண்பகராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பறவை காவடி எடுத்து வந்த பக்தர்களை கோவிலுக்குள் விடாததால் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் வேல் குத்தியும் காவடி சுமந்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்த நிலையில் சங்கரன் கோவில் சேர்ந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற பறவை காவடி எடுத்து வந்தனர். அப்போது சுப்பிரமணிய சாமி கோவில் வடக்கு டோல்கேட் வழியாக கோவிலுக்குள் சென்றபோது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் கோவில் செக்யூரிட்டிகள் உள்ளே விடாமல் தடுத்தனர். இதனால் வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியாமல் பக்தர்கள் மனவேதனை அடைந்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்பு பறவை காவடி கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டது. பத்திரிகையாளர் மீது தாக்குதல். சாத்தான்குளத்தில் செய்தியாளர் மற்றும் அனைத்து கட்சியினர் சமூக அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு என்பவர் குண்டர்களால் பயங்கரமான முறையில் தாக்கப்பட்டு படுகாயமடைந்து கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் செய்தியாளர்களை தாக்கிய குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் படுகாயமடைந்த நேசப்பிரபுவுக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்து இருந்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் கடும் கண்டனத்தையும் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக அமைப்புகள் ஆகியோர் சார்பில் சாத்தான்குளம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், கொலைவெறி தாக்குதல் நடத்திய குண்டர்கள் மீது கடும் நடவடிக்கை பாய வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷமிட்டனர். கண்டிக்கிறோம் 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 வன் செயலவரை கண்டிக்கிறோம் வன் செயல் செய்தவர்களை கண்டிக்கிறோம் நிருபரை தாக்கியவர்களை கண்டிக்கிறோம் நிருபரை தாக்கியவர்களை கண்டிக்கிறோம் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் நிருபர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் நிருபர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு வேண்டும் பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு வேண்டும் நேசப்பிரபு அவர்களை சட்டவிரோதமாக கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த செய்தியை வெளியிட்டமைக்காக நேற்று நயவஞ்சகர்கள் ஹெல்மெட் அணிந்து நம்பர் பிளேட் இல்லாம அவர் வீடு புகுந்து வீடுகளை தேடியும் பக்கத்து அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளையும் நேசரமும் எங்கே என்று சுமார் 6 மணி நேரம் அவரை நோட்டமிட்டு திட்டமிட்டு பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். பத்திரிகையாளர் செய்தியினுடைய தொடர்பாளர் நேசப்பிரபு அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை, அவசர போலீஸ் 100க்கு போன் செய்து தொடர்ந்து தாக்கப்படும், எனக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. தலைமை இயந்திர பொறியாளர் சுரேஷ் பாபு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை, துறைமுக தீயணைப்பு படை, துறைமுக பள்ளி மாணவ மாணவியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தனது குடியரசு தின விழாவின் உரையில் வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அமோனியா உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு பல்வேறு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார்.
மேலும் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 7,055 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவில் வெளி துறைமுகம் அமைக்கும் திட்டத்தில் 1000 மீட்டர் நீளத்துடன் கூடிய 2 சரக்கு பெட்டக முனையங்களை அமைப்பதற்கு மத்திய கப்பல், துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகத்தின் பரிசீலனைக்கு அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும், மேலும் தென் தமிழகமான கன்னியாகுமரி மாவட்டம் முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரை கடல் பகுதிகளில் காற்றாலை மின் நிலையங்கள் அமையப்பெற உள்ளதாகவும் தெரிவித்தார். அவ்வாறு அமையப்பெறும் காற்றாலை நிலையங்களுக்கு தேவைப்படும் காற்றாலை இயந்திரங்கள் மற்றும் இறகுகளை கையாள்வதற்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளை வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார். துறைமுக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் சிறப்பான பணி, தொழிற்சங்கங்களின் ஒத்துழைப்பு மற்றும் துறைமுக உபயோகிப்பாளர்களின் சீரிய செயல்பாட்டிற்கு நன்றி தெரிவித்ததுடன் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் வரும் காலங்களில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தென் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை உரிய நேரத்தில் விநியோகம் செய்வதற்கு உதவிய துறைமுக உபயோகிப்பாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மேலும் அகில இந்திய பெருந்துறைமுகங்களுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். விழாவின் இறுதியாக துறைமுக பள்ளிகளில் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பல்வேறு பாதுகாப்பு செயல்முறை விளக்கங்களை செய்து காட்டினார்கள். திருச்செந்தூரில் வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மரியாள் தலைமையில் நகராட்சி துணைத் தலைவர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கி, ஓவியப் போட்டிகளை வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேருரையாற்றினார். முன்னதாக நூலக செம்மல் மாதவன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் திமுக நகர செயலாளர் வார் சுடலை, வாசிப்பு இயக்க மாவட்ட பொறுப்பாளர் ஜெகநாதன் பெருமாள், நிகழ்ச்சி நிறைவாக பள்ளி ஆசிரியர் இருதய மேரியலோன் நன்றி உரையாற்றினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்ட தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாநகராட்சி சிறப்பாக பணியாற்றிய 170 அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நற்சான்றிதழை மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள், அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு பிரிவினர் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்றும் மற்றொரு தரப்பினர் இணைக்கக்கூடாது என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதி அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட மாதா நகரில் வைத்து குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடந்தது. பஞ்சாயத்து தலைவர் சரவணன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இதில் பஞ்சாயத்து பகுதி மழை வெள்ளத்தில் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், கழிவுநீர் கால்வாய்க்கு தடையாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு நியாய விலை கடை மூலம் இலவச வேஷ்டி சட்டைகள் வழங்கப்படவில்லை, ஆனால் வழங்கப்பட்டு விட்டதாக செல்போனில் மெசேஜ் அனுப்பியுள்ளனர். இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என குற்றம் சாட்டினார். இதையடுத்து மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என ஒரு தரப்பினர் கூறினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் மாநகராட்சியுடன் இணைத்தால் இலவச பட்டா வழங்க முடியாது, தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்றனர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது.
ஏற்பட்டது. இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் அனைவருக்கும் வீட்டு மனைப்பட்டா வழங்கிவிட்டு மாநகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் 17, 18 ஆகிய 2 தினங்களில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குடியிருப்புகள், கடைகள் மற்றும் விளைநிலங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு மற்றும் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் நிவாரண உதவிகளை வழங்கினர். இந்நிலையில் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை சார்பில் ஏரல் பகுதியில் பாதிக்கப்பட்ட கடைகள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதில் மழையினால் பாதிக்கப்பட்ட கடைகள், வீடு இடிந்து சேதம் மற்றும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் சுமார் 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகையாக அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான் வழங்கினார். இதில் மழையினால் பாதிக்கப்பட்ட கடைகள், வீடு இடிந்து சேதம் மற்றும் உயிரிழந்தவர் குடும்பத்தினர் சுமார் 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகையை காஜி முஜிபுர் ரஹ்மான் வழங்கினார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்டமாக சுமார் 20,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. மேலும் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள், பிளாஸ்டிக் குடம், பாய், போர்வை உள்ளிட்ட பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையினால் சேதமடைந்த வீடுகள், உயிரிழந்தவர்கள் மற்றும் ஏரல் பகுதியில் உள்ள சிறு வணிகர்கள் என 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி தொகையாக வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மன் ஹவுஸ் சலாஹ், அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லாஹ், துணை முதல்வர் அசரார், ஜமாத் உலமா சபை தூத்துக்குடி மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் அலீம், மாவட்ட இணை செயலாளர் சதகத்துல்லா, மாவட்ட ஜமாத் உலமா சபை செயலாளர் சம்சுதீன், பொருளாளர் முகைதீன், மன்ஃபவுஸ் ஜலாஹ், அரபிக் கல்லூரி பேராசிரியர் அப்பாஸ், கிரன்சன் பள்ளி ஆசிரியர் அபுபக்கர் சித்திக், திருவைகுண்டம் வட்டார ஜமாத் உலமா சபை செயலாளர் சுலைமான், ஏரல் வட்டார முஸ்லிம் வணிகர் சங்க தலைவர் பாக்கர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் மழை, குளங்கள் உடைப்பு, வெள்ளம் போன்ற காரணங்களால் தூத்துக்குடி மாவட்டம் தத்தளித்தது. இந்த சூழ்நிலையில் பல்வேறுபட்ட சோதனைகளும், பல்வேறுபட்ட இழப்புகளும் பல்வேறுபட்ட தரப்பு மக்களுக்கும் ஏற்பட்டது. உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலமா சபை, அவருடைய நிர்வாகிகள், அதனுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து உடனடியாக களப்பணியில் இறங்கினோம். அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக குர்பானி டெஸ்ட் அவர்களோடு இணைந்து, திருப்பூர் குர்பானி டெஸ்ட் அவர்களோடு இணைந்து ஒரு 20,000 நபர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறுபட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு மாவட்ட ஜமாத் உலமா சபை, ஜமாத்து நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் அனைவர்களும் கொண்டு வந்த ஏறத்தாழ 1,10,00,000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மக்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன.